சுயமரியாதை காக்க, பெரியாரை கற்க, திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவீர். பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் உள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும். இன்றைய திராவிட பள்ளியில் இணையுங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் சில்பா குமார் என்று அன்போடு அழைக்கப்படுகிற ஆதவர்ஜுன் அவர்கள் தாவேக்காவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு. சொல்ல போனோம்னாக்கா தேர்தல் பொதுச் செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் காலையில் ஒரு ட்வீட் போட்டு ஒரு பயங்கர வைரலாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு கலவரத்தை, வன்முறையை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்படுத்துறதுக்கான ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டு அது எல்லோராலும் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு திரும்ப எடிட் பண்ணி போட்டிருக்காப்புல. ஆனால் ஃபர்ஸ்ட் போட்ட ட்வீட்டு பயங்கர வைரல் ஆயிருச்சு. அதை வச்சு தாவேக்காரர்கள் என்கிற முகமூடியில் இயங்கக்கூடிய ஃபேக் ஐடிக்கள், குறிப்பாக ரூட் என்று அந்த விஜயனுடைய பிஆர் ஜெகதீஷ் அவர்களுடைய ரூட் அப்படிங்கிற அந்த பிஆர் டீம்ல இருந்து ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ் பிளஸ் ஆதவர்ஜுனுடைய தி காமன் என்னது தி வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்களுடைய ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ்ல இருந்து ஏதோ விஜயனுடைய ரசிகர்களே தன்னெழுச்சியாக ஒரு புரட்சிக்கு தயாராகிறார்கள் போன்ற ஒரு தோரணை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை, கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை ஆதவர்ஜுனை பார்த்துக்கிறது போன்ற பல முக்கியமான தரவுகளோட நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம். அந்த ஆதாரம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த நிகழ்வை வச்சு தான் ஆதவர்ஜுனா முந்தா நாள் அல்லது இன்னைக்கு காலையில் மட்டும்தான் அதற்கான நிகழ்வுல இறங்கியிருக்காருனாங்க. அப்படி கிடையாது. ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வந்ததற்கான காரணமே தமிழ்நாட்டிற்குள் மிகப்பெரிய ஒரு வன்முறையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக RSS பிஜேபியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வந்தவர் தான் ஆதவர்ஜுனா என்கிற மிகப்பெரிய ஒரு தரவுகளோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த தரவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆதவர்ஜுனா போட்ட ட்வீட்லேருந்து போகலான்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா போட்ட ட்வீட் என்ன அப்படின்னா, சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது, இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடுவரடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்ஸ் தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது. பேய் அரசாண்டால் பிணந்தினும் சாஸ்திரங்கள் எழுதியிருக்காப்ல. நம்மளுக்கு எழுதும் பொழுது சாஸ்திரங்கள் எழுதுவாங்க, ஆனா இவர் சாஸ்திரங்கள் அப்படின்னு எழுதியிருக்காப்ல. அதனால அந்த நேபாளத்திலேயும் இலங்கையிலையும் எப்படி அந்த இளைய தலைமுறைகள்னால, இளைஞர்களால ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து அங்கு உள்ள ஆட்சியை கவிழ்த்து ஒரு புதிய ஒரு ஆட்சி அங்கு நிறுவினார்களோ அதே போன்று தமிழ்நாட்டுக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் புரட்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்கள், குறிப்பா விஜய் ரசிகர்கள் அந்த புரட்சியை, இது என்ன மாசம் பாது, புரட்டாசி மாசம் முடிஞ்சா இல்லப்பா, முடிஞ்சா இது என்ன புரட்டாசி மாசம் முடிஞ்சு ஐப்பசி, அது புரட்டாசி ஐப்பசி தானே. பாருங்க பாஸ், ஐப்பசி மாசம் வந்துருச்சு, அது தெரியாம இவர் வந்து திரும்ப புரட்டாசி மாசத்தை கொண்டு வரணும், புரட்டாசி மாசத்தை கொண்டு வரணும்னு சொல்றாப்ல. ஏப்பா நீ போய் விஜய் ரசிகர்கள்ட்ட புரட்சினாக்க உனக்கு என்ன தெரியும்? அவன் எங்க புரட்டாசி மாசம் முந்த நாள் தான் முடிஞ்சு எங்க வீட்டுல தலையல் போட்டாங்க, எங்க வீட்டுல களிலாம் கிண்ணாங்க. புரட்டாசி மாசம் இப்போ வந்து ஏன் பேசிட்டு இருக்காரு தலைவர்? இல்லை தலைவர் எதுவும் மாத்திருக்காப்லையா, மாதங்களையே மாத்திட்டாப்லையா தலைவர், என்னன்னு தெரியல தளபதி. இது என்ன புரட்டாசி மாசம் முடிஞ்சது நம்மள்ட்ட புரட்டாசி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏப்பா அவங்ககிட்ட போய் நீ புரட்சி சொன்னாக்கா அவனுக்கு புரட்சியை பத்தி இல்ல, முதல்ல உனக்கு புரட்சியை பத்தி என்ன தெரியும்? இல்ல உங்க தளபதிக்கு முதல்ல புரட்சியை பத்தி என்ன தெரியும்? உங்க தலைவருக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்சி கலைஞரா, புரட்சி கலைஞர், புரட்சி தளபதி, அப்புறம் என்ன புரட்சி தலைவி, அதுதான் தெரியும். புரட்சி எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. குறிப்பா உங்க தலைவனுக்கு தெரியவே தெரியாது. இவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய புரட்சியை, நேபாளத்திலும் இலங்கையிலும் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி புரட்சியை கொண்டு வந்து இங்க உள்ள இந்த ஆளும் அரசாங்கம், காவல்துறை வந்து அதற்கு அடிப்படையாக போனதுனால இதை மட்டம் தட்டி விட்டு இதுக்கு மேல புதிய ஆட்சி, அதாவது அங்க டேபிள போட்டுவிட்டு அதை தூக்கி இளைய தளபதி விஜய் அவர்களை உட்கார வச்சு அவர் சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது மாதிரி, அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் வகையில, அவனுடைய வாழ்க்கையை குழி தோண்டி போட்டு புதைக்கும் வகையில தலைவன் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காப்ல சில்பா குமார். இந்த ட்வீட்டை பார்த்துட்டு இன்னும் பல பேர், உங்களுக்கு இப்போ அது ஸ்கிரீன்ஷாட் நான் பேச உங்களுக்கு இது ஃபுல் ஸ்கிரீன்ல வந்திருக்கும் அல்லது ஸ்கொயர் பாக்ஸ்ல வந்திருக்கும் அந்த ட்வீட்ஸ். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஓகே சிக்னல் வந்துருச்சு தலைவர்கிட்ட இருந்து, எல்லாரும் புரட்சிக்கு தயாராகுங்க அப்படின்னு புரட்சிகள்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னாக்கா அதான் புரட்சிக்கு தயாராகிறதா, எங்கெங்க மரம் இருக்குன்னு பாருங்க, எங்கெங்க கரண்ட் மரம் இருக்குன்னு பாருங்க, எங்கெங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு பாருங்க, டக்கு டக்குன்னு நம்ம ஏறணும், புரட்சிக்கு தயாராகணும் அப்படின்னு அவன் ஒரு மரத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால இதை பார்த்துட்டு நிறைய பேர் ட்விட்டர்ல சில விஜயனுடைய முகத்தை வைத்திருக்கக்கூடிய தாவேக்கா ஐடிக்கள், விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஓகே சிக்னல் வந்துருச்சு கிடைச்சிருச்சு, நம்ம எல்லாம் புரட்சி தயாராகணும் அப்படின்னு சில ஐடிக்கள்ல சில வீடியோக்கள்லாம் போட்டு சில
மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது என்னன்னாக்கா இதை செய்தது இங்க உள்ள இளைஞர்களோ விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய அந்த குட்டி குஞ்சான்களோ கிடையாது. ஸோ விஜயனுடைய முகத்தை வச்சுக்கிட்டு ஐடியில அல்லது தாவேகாவுடைய கொடியை வைத்துக்கிட்டு சில ஃபேக் ஐடியில் பண்ண இந்த மாதிரியான ஒரு எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்குது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினது யாருனாக்கா ஜெகதீஷ் அப்படிங்கிற விஜய்க்கு பிஆர் வேலை பார்க்குற ஒருத்தர். இந்த போட்டோல இருக்காரு பாத்தீங்களா, விஜயும் அவரும் ஒரே ஃபிளைட்ல சார்ட்டர் ஃபிளைட்ல போறாங்கல்ல, அந்த பக்கம் ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க, அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு, அது நாகரிகம் கருதி மறைக்கப்பட்டிருக்கு. அந்த லேடி யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. சோ அப்ப ஜெகதீஷ் என்கிற பிஆர் விஜய்க்கு எந்த அளவுக்கு க்ளோஸ்னாக்கா, வெளியில உள்ள எந்த மக்களுக்கும் தெரியாத விஜயனுடைய ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும்ல, அவரு 6 மணிக்கு மேல எந்த வீட்டுல உட்கார்ந்து சரக்கடிப்பாரு, எந்த வீட்டுல உட்கார்ந்து நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சுவாரு, கோவாவுக்கு குசலம் விசாரிக்கிறதுக்கு யார் கூட போவாரு, யார குசலம் விசாரிக்க போவாரு, அங்க போய் நடந்த அந்த சண்டைகளை மத்துசம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் போனாரா இல்லையா போன்ற பல விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது, இன்க்ளூடிங் எனக்கும் தெரியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னாக்கா பாருங்க, அந்த ஜெகதீஷ் என்கிற அந்த பிளைட்ல உட்கார்ந்து சட்டல் பிளைட்ல அப்ப விஜய் பிரைவேசியா யார் கூட போறாரு, அது அவங்களுடைய கன்சர்னோட போறாதுங்கிறது வேற விஷயம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப அது யாருக்குமே தெரியக்கூடாதுனாக்கா ஜெகதீஷுக்கும் தெரியக்கூடாதுன்னு. அப்ப ஜெகதீஷுக்கு அவருடைய பிரைவசி தெரியுதுனாக்கா அந்த அளவுக்கு ஜெகதீஷ் விஜய்க்கு 6 மணிக்கு மேல சிறப்பான ஆல்பங்களை கையிலே தந்து அதுக்கு சரியான நேரத்தில் விளக்குகள் எரியுதா இல்லையா, சுவிட்சுகள் போடணுமா அல்லது டார்ச் லைட் பிடிக்கணுமா வேண்டாமா போன்ற அற்புதமான வேலைகளை விஜய்க்கு செய்யக்கூடிய அந்த முக்கியமான நபர் தான் ஜெகதீஷ் என்கிற அந்த பிஆர் டீம் வைத்திருக்கக்கூடியவர். ஸோ அந்த ஜெகதீஷ் என்கிற அவருடைய பிஆர் டீம் வச்சிருக்கிற அவருடைய கம்பெனி நேம் வந்து ரூட். அது மட்டும் இல்லாம நம்ம ஆதவர்ஜன் வச்சிருக்கக்கூடிய தி வாய்ஸ் ஆஃப் காமன். ஸோ இந்த 2 பிஆர்ஓ டீமும் சேர்ந்து ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ்ல கிரியேட் பண்ணி இவர் போட்ட ட்வீட்டின் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புரட்சி வரப்பொழுது அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன கலவரங்களை வன்முறைகளை அங்கங்க ஏவி விட்டோம்னாக்கா ரசிக குஞ்சுகள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள போய் இறங்கிடுவானுங்க. அதன் மூலமாக நம்ம ஒரு சின்ன கலவரத்தை ஒரு வன்முறையை தமிழ்நாட்டில் நிகழ்த்தலாம். இதை நிகழ்த்தினோம்னாக்கா அதை இன்டர்நேஷனல் லெவலில் அல்லது நேஷனல் மீடியாக்களில் கொண்டு போய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுது அப்படிங்கிறத அடிப்படையில் அதனை வந்து பேசு பொருளாக ஆக்கலாம். அதன் வழியாக நம்ம இங்க உள்ள இந்த ஃபெலிக்ஸ் மாதிரியான நபர்களையோ அல்லது இந்த சவுக்கு சங்கர் போன்ற நபர்களையோ இன்னும் பல நபர்கள் இருக்காங்க, காசு கொடுத்தா அவங்க என்னவாலும் பேசுவாங்க, என்னவாலும் செய்வாங்க. குறிப்பா சொல்லணும்னாக்க வாய் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாய் வியாபாரிகளை வைத்து இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதை தங்களுக்கு சாதகமாக, அதாவது அந்த விஜய்க்கு சாதகமாக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு ஒரு கருத்துரையை ஒரு பரப்புரையை உருவாக்கி அதன் மூலமாக எலெக்ஷன்ல நாம ஒரு அறுவடையை செய்யலாம் என்கிற நோக்கத்தோட போடப்பட்ட ட்வீட்டுகள் தான் இந்த ட்வீட். சரி, இந்த ட்வீட் போட்டதுனால அந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுல ஒரு சூழல் ஏற்படுது. இதை பயன்படுத்தி தான் இவர் இதை கலவரமாக வன்முறையாக மாற்றத்துக்கு ஏற்படல இறங்குறாரா அப்படின்னாக்கா இல்ல. அதை சொல்றதுக்கு முன்னாடி இவரு இதற்கு முன்னாடி இன்னொரு ட்வீட் போட்டிருந்தார். இது வந்து ஃபர்ஸ்ட் போடப்பட்ட ட்வீட். அதுக்கப்புறம் என்ன பண்றாப்ல, இது இஷ்யூ ஆனவனைய அதுக்கப்புறம் எடிட் பண்றாப்ல. எடிட் பண்ணும்பொழுது அந்த எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் அப்படிங்கிற ஒரு வரியை மட்டும் எடுத்துட்டு மற்றதை போஸ்ட் பண்ணியிருக்காப்ல. அதான் எடிட் பண்ண வருஷன். அதுக்கப்புறம் அவருடைய ட்வீட்ல வந்து இன்னொரு ட்வீட் போட்டிருக்காப்ல. இதற்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு ட்வீட். அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் வாழ்வின் மிகப்பெரிய துக்கத்தை கடந்த 24 மணி நேரமாக அனுபவித்து வருகிறேன். இந்த மரணங்கள் என் நெஞ்சை இன்னும் முழுக்கிக் கொண்டு உள்ளது. மரணத்தின் வழியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருகிறேன். கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருகிறேனாக்க கடக்க முடியாம கரூருலேயே நீ நின்றுகிட்டு அல்லது அந்த ஹாஸ்பிட்டல்லையே இருந்து அந்த அழுகுரலை கேட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க கூட நின்று ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து, ஏன்னா உங்ககிட்ட இல்லாத பணங்காசு இல்லப்பா, உங்க மாமனார் இந்தியா முழுக்க லாட்ரி விநியோகம்னாக்கா அது உங்க மாமனார் தான், நம்ம லாட்ரி மார்ட்டின் அவருடைய பணத்தை வச்சு தானே ராஜா நீ இவ்வளவு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீ தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிறியா, நீ என்ன பிசினஸ் பண்ற முதல்ல நீ சொல்லு, என்ன லாபகரமான பிசினஸ் பண்ற? உங்க மாமனார்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில சொத்துக்கள் குவிஞ்சு கிடக்கு. சொல்ல போனோம்னாக்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் மாமனார்கிட்ட இருக்கு. அதுல உனக்குன்னு நீ ஏதோ ஒரு சில 1000 கோடிகளை வாங்கிக்கிட்டு அதை இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்க. அப்போ உங்ககிட்ட இல்லாத காசு கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் உங்ககிட்ட மட்டுமே சொத்து இருக்குல்ல. அப்ப அழுகுரலை தாண்டி என்னால தாண்டி வர முடியல, அங்கேயே சிக்கிக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றியே. அங்க அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு அங்க நின்னியா முதல்ல நீ? ஏண்டா அந்த நிகழ்வு நடந்த பொழுது விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது டிராவலிங் டைம். அப்ப அந்த 1.5 மணி நேரம் டிராவலிங் டைம்லயே 30 டெத் விழுந்து போச்சு, 30 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியும் செய்தி சேனல்கள் எல்லாம் ஒளிபரப்பாகப்பட்டுருச்சு. அது பிரஸ் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அப்ப ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது அங்க உள்ள பத்திரிகையாளர்கள் விஜய்கிட்ட கேட்கறாங்க, ஐயா உங்களுடைய கூட்டத்தில் 30 பேர் இறந்து போயிருக்காங்க, உங்களோட பதில் என்னன்னு கேட்கறாங்க. மூஞ்ச மறைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட துளியும் வெக்கம் இல்லாம
மானம் இல்லாம, சூடு இல்லாம, சொர்ணம் இல்லாம, அதை செய்தியாளர்கள் சந்திப்பதற்கு திராணி இல்லாம, தெம்பு இல்லாம, முதுகெலும்பு இல்லாத ஒரு தொடை நடுங்கியாக இந்த தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஓடி போனாயா. அவனுக்கு என்ன மரியாதை மசூரி கிடைக்குது? ஓடி போனான். அவன் கூட்டத்துக்கு வந்தாலும் செத்து போய் எடுக்கிறாங்க. 30 பேர் செத்துட்டாங்க. ரிசல்ட் அப்பவே வந்துச்சு. அதுக்கப்புறம் 11 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. இப்போ என்ன நம்பர்னு நமக்கு தெரியல. கடைசியா வந்த நம்பர் வந்து 41. அப்ப இவரு ஏர்போர்ட் போகும்போது 30. அதை கேட்கறாங்கல்ல, பதில் சொல்லணுமா இல்லையா? உன் கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்து போனாங்க, இல்ல வேற எங்கேயும் இறந்து போனவங்கள வாங்கிட்டு வந்து கேள்வி கேட்கறாங்களா? அப்படி கேட்டாலும் நீ பதில் சொல்லணும். ஏன்னா நீ ஒரு கட்சியினுடைய தலைவர். ஏன் மைக்க பார்த்து அதுக்கு தெரிச்சு வர்ற? அப்ப உனக்கு பேச தெரியல, பத்திரிகையாளர்களை சந்திக்க துணிவு இல்லை உனக்கு. அப்ப உனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு அறிவோ, ஒரு ஐடியாலஜி சம்பந்தமான ஒரு சிந்தனையோ, ஒரு எந்த மண்ணாங்கட்டியும் உங்ககிட்ட கிடையாது. பேப்பர்ல தான் எழுதி கொடுத்தா வந்து வாசிக்கிற, அவ்வளவுதான். ஏன் இவரு மட்டும் வாசிக்கிறாரு? ஏன் ஸ்டாலின் அவர்களும் கூட தான் வாசிக்கிறாரு? ஏன் இவரு கூட தான் வாசிக்கிறாரு? அவரு கூட தான் வாசிக்கிறாரு? வாசிக்கிறாங்கப்பா. எடப்பாடி பழனிசாமியும் எழுதி கொடுத்து தான் வாசிக்கிறாரு. அதே மாதிரிதான் எங்க தலைவர் விஜயம் வாசிக்கிறாரு. சரி, அவங்க எழுதி கொடுத்து அதை பார்த்து வாசிச்சாலுமே பிரஸ் சந்திக்கிறாங்கல்ல, பிரஸ் சந்திக்கும் பொழுது அவனை எழுதி கொடுக்க முடியாது. அங்கேருந்து என்ன கேள்வி வருதோ நீங்க ஸ்பான்டினிட்டியா பதில் சொல்லணும். டெபுட்டி சிஎம் போனார்ல, தன்னுடைய மும்பை போற பயணத்தை, துபாய் போற பயணத்தை பாதியில நிப்பாட்டிட்டு அப்படியே ரிட்டர்ன் கரூர் வந்தாரு. கரூர் வந்து அந்த குழந்தைகளை பார்த்துட்டு, இறந்து போன குழந்தைகளை பார்த்துட்டு, இறந்து போன நபர்களை பார்த்துட்டு, அங்க இருக்கிறவங்களுக்கு, அந்த சொந்தக்காரவங்களுக்கு, அங்க கூட இருந்த அவங்க அப்பா அம்மாக்களுக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு, அனுதாபங்கள் சொல்லிட்டு, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆட்களை நியமிச்சுட்டு வெளியில வந்து பிரஸ் அட்டெண்ட் பண்ணி பிரஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு திரும்ப தானே போனாரு. டெபுட்டி சிஎம் டெய்லி பிரஸ் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் சிஎம் டெய்லி பிரஸ் செஞ்சுட்டு இருக்காரு? ஏன் செந்தில் பாலாஜி பிரஸ் செஞ்சு நீங்க பார்த்தது இல்லையா? இவங்க எல்லாம் பேப்பர் வச்சு பேசினாலுமே சில பேர், ஆனால் செய்தியாளர் சந்திக்க ஒருபோதும் தயங்கி கிடையாது. இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பாரு. செய்தியாளர் சந்திக்கணும் எதுக்கு தெரிச்சு வர்ற? இப்ப இறந்து போனவங்களை அங்க அதை விட்டு என்னால அதை தாண்ட முடியலன்னு அங்கேயே சுத்தி நிக்கிறேன்னு மெசேஜ் என்ன போட்டிருக்கு? நீ மரணத்தின் வலியையும் அந்த மக்களின் அழுகுறலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருகிறேன். தவித்து வர்றியா? நீ தவித்து வர்றன்னு என்ன மசுடா? இங்க வந்த அங்கே நிக்க வேண்டியதானே, கரூர்லயே நிக்க வேண்டியதானே, ஹாஸ்பிட்டல் வாசல்லே நிக்க வேண்டியதானே. அங்க இறந்து போனவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அங்க பார்த்து ஆறுதல் சொல்லி, கூட இருந்து குசலம் விசாரிச்சு, பொறுப்பாளர்கள் கூட நிக்க சொல்லி, என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து செய்யறது துப்பு இல்ல. நீங்க வந்து கட்சி நடத்துற, கேட்டா ட்வீட்ல வந்து மரணத்தின் வழியையும் அந்த மக்களின் அழுகுறலையும் கடந்து செல்ல வழி என்று தவித்து வருகிறேன். இது வெல் ஸ்கிரிப்டட் தானப்பா. இப்ப உண்மையிலேயே உனக்கு வழி இருந்துச்சுனாக்கா நீ எப்படி அங்கிருந்து கடந்து வந்திருப்ப? இல்ல ஒருவேளை திருச்சி வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர் கேட்கிறாங்கல்ல, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்திருக்கணுமா இல்லையா? இல்லைங்க, விஜய் வந்தாக்கா கூட்டம் கூட்டிடுங்க, திரும்ப வந்தா கூட்டம் கூட்டிடாதாங்க. சரிங்க, விஜய் வந்தா கூட்டம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் எப்படிங்க கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்களை பாக்குறதுக்கு எப்படிங்க ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் போனாரு? அப்ப கள்ளக்குறிச்சியில மட்டும் எங்க எப்படிங்க கூட்டம் கூடாம இருந்துச்சு? எப்படிங்க இவங்க ஸ்லோலின் இறந்து போது போயிட்டு வந்தாருல, விஜய் போயிட்டு வந்தாருல, அப்ப கூட்டம் கூடல? எப்படி போயிட்டு வந்தாரு? எப்படி போயிட்டு வந்தாரோ அதே மாதிரி போயிட்டு வர வேண்டியதானங்க. ஏங்க இந்த அவங்க வீட்டுக்கு போறாருலங்க, அவர் வீட்டுல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி உள்ள அந்த நாய்க்குட்டியை கொஞ்சத்துக்கு போறாருலங்க, கார் எடுத்துட்டு போறாருலங்க. அப்ப போகும்பொழுது கூட்டம் கூடுதுங்களா? கூட்டம் கூடல. எப்படி போறாரு, எப்படி வராருங்க? அந்த மாதிரி நேரா கரூருக்கும் போயிட்டு வர வேண்டியதானங்க. சரி, அவரு போனா கூட்டம் கூடும், சரி அப்படியே வச்சுப்போம். ஏன் நீ போனவுமா கூட்டம் கூடும்? ஆதவர்ஜுனா போனவுமா கூட்டம் கூடும்? ஆதவர்ஜுனா அவ்வளவு பெரிய புடுங்கியா அவரு? சரி, புசியானந்து போனவுமா கூட்டம் கூடும்? ஏன் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் போனவுமா கூட்டம் கூடும்? அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் யாராவது போனாலுமா கூட்டம் கூடும்? ஒருத்தன் கூட, சரி ஒரு தொண்டை போனாலும் கூட்ட முடியுமா? இல்ல அவ்வளவு பெரிய நீங்க ஒருத்தனையுமே காணமிப்பாங்க. அத்தனை உசுர இன்னைக்கு எங்க செத்து போன அக்கா தங்கச்சி 2 பேரும் நான் கூட ஏற்கனவே பேசியிருந்தேன். அக்கால் தங்க 2 பேருமே 2 சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க. நான் ஒரு 6 வயசு ஒரு குழந்தைக்கு, 100 வயசுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கலாம். 6, 8 அல்லது 5, 7 அப்படிதான் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. 2 குழந்தையுமே பொம்பளை பிள்ளை செத்து போச்சு. ஒரு வீட்டில் உள்ள 2 பிள்ளைங்க செத்து போச்சு. அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்குமே இன்னைக்கு ஏதோ காரியம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க. நான் இப்ப உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. அங்க ஒட்டிருக்க போஸ்ட், அந்த அங்க அவங்க படிக்கிற பள்ளி ரெட்டிப்பாளையம் ஒரு பள்ளியில, ஒரு அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள்லாம் அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம கண்ணீர் அதை பார்க்கும்போது நமக்கு அழுக முட்டிக்கிட்டு வருது. ஸோ அப்ப நீ இவ்வளவு பேசுற, நீ அங்க போயிருக்கணும்ல. சரி, அட்லீஸ்ட் இன்னைக்காவது அங்க காரியம் நடக்கிறனால இன்னைக்காவது போயிட்டு, ஐயா எங்களால இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணமோ சொல்லிட்டு, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கிறேன். உசுர பழி கொடுத்தவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் தகுன்னு நான் சொல்றேன். போய் காலில் விழுகு, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இவ்வளவு பேசுற நீ ஏன்பா போல? அங்க போயிருக்கணுமா இல்லையா? ஒரு மரணத்தின் வலியை 5 வயது சிறுவனாக எனது தாயின் தற்கொலையில் பார்த்தபோது உணர்ந்தவன். அந்த வலியை இப்போது எனக்கு மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணங்கள். ஓஹோ, அப்ப உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கும் பொழுது இதே மாதிரிதான் உங்க அம்மா விட்டு ஓடனியே நீ? உங்க அம்மா அங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதை விட்டு நீ பாட்டுக்க விஜய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்க ட்ரெயின் ஏறி, பஸ் ஏறி, இல்ல கார் ஏறி நீ பாட்டுக்க சென்னை வந்துட்ட. ஏண்டா அம்மாவோட இப்ப எதுக்கு அம்மாவுடைய மரணத்தை இப்ப எதுக்கு ஜாயின் பண்றவங்க? அம்மா இறந்து போயிட்டாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இதுக்குள்ள உங்க அம்மாவோட சென்டிமெண்ட் எதுக்கு இழுத்து வரேன்னு
கேட்கிறேன், அப்ப அது வெல் ஸ்கிரிப்டடா இல்லையா? இதை பார்க்கும் பொழுது கோவம் வருமா வராதா, கடுப்பாகுமா ஆகாதா? தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் லூசு பயலுக, மெண்டல் பயலுக, கிறுக்கனுங்க. அதனால ஏதாவது போட்டு இந்த மாதிரி வெல் ஸ்கிரிப்டடா போட்டு ஒரு சென்டிமெண்ட்டை கொஞ்சம் தூவி விட்டு பன்னீர் துளிகள் வருவது போன்ற வார்த்தைகளை போட்டு கொஞ்சம் மாயாஜாலமா எழுதணும்னாக்க இந்த மக்களை ஈஸியா ஏமாத்தல நினைச்சிட்டு இருக்கேன் நீ ராஜா. அப்ப உங்க அம்மா அழுகும் பொழுது அந்த வழியை இப்ப உணர்றாராமா. அப்புறம் என்ன மசத்துரா விட்டு ஓடுன? எதுக்கு உங்க தலைவன் முன்னாடி எதுக்கு ஓடுன? அப்ப உங்க அம்மாவை விட உங்க தலைவன் முக்கியம் நினைக்கிறியா? அல்லது உங்க அம்மா இறந்தவனாக்கா எப்படா சாகுன்னு காத்து இருந்துட்டு செத்து போறாலும் ஓடி போயிட்டியா? நீ கேள்வி கேட்கணும்னு தோணுமா இல்லையா நமக்கு? இதை எதுக்கு உங்க அம்மா உன்னது மிங்கில் பண்ற? இப்ப அது கீழே இருக்கான் பாருங்க. அந்த வழியை இப்போது எனக்கு மீண்டும் ஏற்படுத்தியுள்ள இந்த மரணங்கள் இந்த நிமிடம் வரை இந்த துயர நிகழ்வை கடந்து செல்ல முடியாமலும் உறவுகளை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களின் தவிப்புமே என்னை மீளா துயரில் ஆழ்த்தி உள்ளது. எல்லாத்தையும் சோலையை முடிச்சு 40 பேர் சோலையை முடிச்சு நீ பாட்டு ஏறி போயிட்டு இப்ப என்ன பண்றாங்க? அப்படியே துயர்ல உளுந்து மீளா துயர்ல இருக்காப்லையா? அவர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த மரணங்கள். அந்த குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பும் வழியும் சராசரி மனிதனாக கடந்து செல்லும் மனநிலையில் என் மனம் இப்போது இல்லை. ஓஹோ, அப்புறம் எதுக்கு கடந்து போனீங்க? மனமே இல்லைனாக்கா உடம்பு எப்படா கடந்து போகும்? இறந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அண்ணனாக, தம்பியாக, மகனாக அந்த குடும்பங்களின் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் சுமந்து செல்லும் ஒரு உறவாகவே எனது வாழ்க்கை பயணம் இருக்கும் என்பதை இறப்பின் வழியை சிறுவதிலேயே உணர்ந்த ஒருவனாக உறுதி. அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக உறவை இழந்த உசுர இழந்தவங்க இருப்பான்னாக்கா இப்ப உசுர இழந்துட்டாக்கா அப்புறம் மாமா மச்சானாக நீ இருக்கிறப்போ ஓடிடுவியா? நீ இப்போ உன் குடும்பத்தில் உள்ள யாராவது இறந்து போனாலுமே இப்படிதான் நீ விட்டுட்டு ஓடிடுவேன். என் மனதை சூழ்ந்திருக்கும் இவ்வேளையில் இழப்புகளை சந்திக்க உறவுகளுக்கு உறவாய் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இதை யாரெல்லாம் பயன்படுத்துறதுன்னு ஒரு விவசாய எல்லாம் போச்சுடா. தர்மத்தின் வாழ்வதே சூது கவுமா, நடுவில் இத்து போட்டுக்கு, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். அப்ப இவ்வளவு கிளியரா ஒரு ட்வீட் போட்டிருக்கான்ல இந்த சில்பா குமார். இது என்னைக்கு போட்டிருக்கான்னா இது 29 நேத்து போட்டிருக்கான் அந்த ட்வீட். நேத்து போட்டிருக்கான் அந்த ட்வீட். அப்ப நேத்து போட்டிருக்கான் அப்படின்னாக்கா நேத்து போட்டிருக்கான் அந்த ட்வீட். இன்னைக்கு கலவரத்தை தூண்டக்கூடிய ட்வீட்டை போட்டிருக்கான். நேத்து நான் ஆழ்ந்த துயர்ல இருக்கேன், ஐயோ எங்க அம்மா செத்து போன வழியை கொடுத்துருக்குது இப்படிலாம் போட்டு மறுநாள் காலையில் என்னன்னாக்கா எல்லாரும் புரட்சிக்கு ரெடியாகுங்கள், தயாராகுங்கள். அப்போ ஒரு நாள்லயே உனக்கு எல்லாம் சரியா போச்சா? அப்ப இது எவ்வளவு பெரிய டிராமா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு. நீதிமன்றம் ஆதவர்ஜனை பார்த்து கேக்குது, ஏப்பா காவல்துறை அவ்வளவு கூட்டம் இருக்கு, அதனால காவல்துறை என்ன சொல்றாங்க, கரூர்ல ரொம்ப கூட்டம் அதிகமாயிருச்சு, கட்டுக்கடங்காத கூட்டம், எதிர்பார்க்காத அளவுல கூட்டம் வந்துருச்சு, அதனால பஸ்ஸை கூட்டத்துக்குள்ள விட்டோம்னாக்கா சிக்கலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, அதனால கூட்டத்துக்கு முன்னாடியே கூட்டத்துக்குள்ள பஸ்ஸை விடாம கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருந்தாங்க, பஸ் வரும்பொழுது கூட்டத்துக்கு முன்னாடி அங்கிட்டே பஸ்ஸை நிப்பாட்டி அங்கேயே விஜய் மேலே ஏறி பேச சொல்லலாம், இங்க இருந்து எல்லாம் பாக்குறவங்க பார்த்துப்பாங்க, அப்ப நம்ம கூட்டத்தை இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால பாதிப்புகள் ஏற்படாம நம்மளால தடுக்க முடியும் என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் காவல்துறை சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் காவல்துறை பதிவு பண்ணிருக்கு. ஒருவேளை காவல்துறை பொய் சொல்லுது அப்படின்னாக்கா ஆதவ் அர்ஜுனா சைட்ல இதை மறுத்திருக்கணும்ல, ஆதவ் அர்ஜுனா சைட்ல மறுக்கல. அப்ப காவல்துறை முன்னெச்சரிக்கையாக இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் வழிமுறை நெருக்காட்டுதல் செய்திருக்கிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா விடாப்பிடியாக ரொம்ப இந்த அடம்பிடிப்பாங்களா சின்ன பிள்ளைங்க, அந்த மாதிரி விடாப்பிடியாக அடம்பிடித்து இல்ல பஸ் உள்ள போகணும், உள்ள போய் அந்த நடுவுல நின்னுதான் அவர் மேல வந்துதான் அப்படின்னு வண்டியை நேரா உள்ள விடணும்னு சொல்லி விடாப்பிடியாக இருந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அவங்க சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அப்ப சொல்லியிருந்தாக்கா பாருங்கள், திமுக எங்களை சரியாக வேலை செய்யவில்லை, எங்களை வேலை செய்ய விடவில்லை, எங்களை ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், போன மீட்டிங்ல சொன்னாப்ல விஜய், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுது இந்த அரசாங்கம் காவல்துறை. ஏப்பா கூட்டம்னு போட்டா யாரு கூட்டம் போட்டாலுமே இப்ப நான் திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர், இப்ப நான் ஒரு கூட்டத்துக்கு பேச போறோம்ல, அங்கேயே 1008 கண்டிஷன்ஸ் எல்லாமே பெரியாரிய இயக்கங்கள் போடக்கூடிய கூட்டங்கள். இப்ப திமுகவிற்கும் பெரியார் இயக்கங்களுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது, பயங்கர நட்புல தான் இருக்காங்க. அப்படி பெரியாரிய இயக்கங்கள் ஒரு கூட்டம் போட்டாலுமே விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெறிமுறைகளை விட அதை விட அதிகமான நெறிமுறைகளுக்கு அவங்க கொடுப்பாங்க. சோ இந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணலனாக்க போலீஸ் கேஸ் போடுவாங்க. இது எல்லா கூட்டங்களிலும் நடக்கக்கூடிய சாதாரண விதிமுறை சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இது கூட தெரியாத ஒரு தற்குறி தான் இந்த விஜய். அப்ப இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணுமா, இதெல்லாம் கடைபிடிக்கணுமா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பேசுறான். இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் என்ன சொல்றான், நீ கடைபிடிக்காதீங்கன்றான். வீடியோவில் லிட்டரலா அவன் பேசுறான், அது கடைபிடிக்காதீங்க, விஜய் இது கடைபிடிக்கணும், போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு போகுது, நீங்க இந்த பக்கம் கை காமிங்க, அந்த பக்கம் கை காமிங்க, மேலே ஏறுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க எதுக்கு அதை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் தூண்டி விடுறான். அப்ப இந்த ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்கும் பொழுது காவல்துறை சொல்லியிருக்கு, அப்ப முன்னாடியே பஸ் நிப்பாட்ட சொன்னதை கேட்காம ஆதவ் அர்ஜுனா அடம்பிடித்து உள்ள
உள்ளே பஸ் வர வேண்டும் என்று உள்ளே கூட்டி வந்திருக்கிறார். அப்ப பஸ் உள்ள வந்ததுனால தான் இவ்வளவு கூட்டங்கள் ஒரே இடத்துல குமிஞ்சு போய் இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிதர்சனம். அப்ப இந்த பஸ் உள்ள வந்ததுக்கு யாரு காரணம்னாக்கா ஆதவ அர்ஜுனா என்கிற இந்த ஒற்றை நபர். சரி, இன்னொரு லாஜிக்கான ஒரு क्वेश्चन கேட்கிறேன். கரூர்ல பேசுவதற்காக அரசாங்கம் காவல்துறை ஒதுக்கிய நேரம் என்னன்னாக்கா மதியம் 12:45 மணி நினைக்கிறேன், 12:45 மதியம் கரூர்ல பேசுறதுக்கான டைம். அப்ப மதியம் வந்து பேசுறாருனாக்கா ஓகே, ஜெனரேட்டர் அது தேவைப்படும். ஒருவேளை கரண்ட் வந்து அங்க நிப்பாட்டிட்டாங்க அல்லது கரண்ட் இல்லாம போச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா ஜெனரேட்டர் ஆப்வியஸ்லி தேவைப்படும். அதனால ஜெனரேட்டருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபோக்கஸ் லைட் எதுக்குப்பா? ஏப்பா நீ உனக்கு கொடுத்துருக்க டைம் 12 அல்லது 12:45 டைம் கொடுத்துருக்காங்க. 12:45க்கு வெயில் பிச்சுக்கிட்டு மண்டைய புழக்கம். அந்த நேரத்தில் எதுக்கு ஃபோக்கஸ் லைட்? உனக்கு ஃபோக்கஸ் லைட் வச்சிருக்கானுங்க அங்க. அப்ப ஃபோக்கஸ் லைட் ஆல்ரெடி எப்ப காலைக்கு மேலேயே கொண்டாந்து இறக்கிட்டானுங்க ஃபோக்கஸ் லைட். அப்ப என்னன்னாக்கா இவங்க வெல் பிளான்டா திட்டமிட்டு 12:45 அவங்க போடுவாங்க. நாம வந்து நல்ல கூட்டம் பிதுங்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி கொண்டு போய் அந்த ஒரு இன்ட்ரோஷன் வைப்பாங்கல்ல ஒரு சினிமால, அப்படியே கூட்டத்துக்கு நடுவுல அப்படியே பொழந்துகிட்டு வருவா அப்படியே ஹீரோ, அப்படியே வந்து அதை வந்து ஒரு ஷாட் வைக்கும் பொழுது அவருடைய முகம் மட்டும் தெரியும், மற்ற கிரௌடோட தலைகள் மட்டும் தெரியும், அதுல இவர் மட்டும் அப்படியே வருவா அப்படி. அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்கானுங்க. இவங்களுடைய இந்த அரிப்புக்கு 41 பொதுமக்களுடைய உசுறுகள் பழி வாங்கியிருக்காங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ஏதோ இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் அப்படி பிளான் பண்ணி இப்படி பண்றாரு அப்படின்னாக்கா இல்ல, இதற்கு முன்னாத்துல இருந்தே மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் அப்படின்றது போயிட்டு இருக்கு. எனக்கா எல்லாம் சதின்னு சொல்றாங்கல்ல, கான்ஸ்பிரசி. அது எந்த சதி செயல்னு சொல்ற எவனுமே எந்த ஆதாரத்தையும் இங்க தரல. இப்ப நான் ஒரு கான்ஸ்பிரசி சொல்றேன், ஒரு சதியை நான் சொல்றேன், இது எப்படி நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கங்க. இப்ப இதற்கு முன்னாடி நடந்துச்சுல, சரி இதற்கு 41 உசுறு பலியா இருக்கு. இதற்கு முன்னாடி திருச்சியில ஒரு மீட்டிங் நடந்துச்சுல, அதுல கிட்டத்தட்ட 5 நபர்கள் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் இறந்திருக்காங்க. மதுரையிலே அதுல ஒரு கூட்டம் போட்டாங்க, அதுல 3 நபர்களும் 5 நபர்களும் இறந்து போயிருக்காங்க. அதற்கு முன்னாடி போட்ட கூட்டத்திலையும் 2 பேரும் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. மொத்தம் 50 பேர் கணக்கு போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள் எல்லாத்துலயுமே இறப்புகள் நடந்திருக்கு. 2 பேர் இறப்பு, 3 பேர் இறப்பு, 5 பேர் இறப்புன்னு நடந்திருக்கு. இதுல தான் பல்கா நடந்திருக்கு 41 அப்படின்னு. இப்ப ஆரம்பத்திலேயே நீங்க இல்ல 12 நான் சொன்னல, அது வேணா உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம், அது அவங்களோட அறிக்கையிலும் இருக்கு. ஏன் ஆதவர் இவர் நம்ம புசி ஆனந்த் வந்து அதற்கு முத நாள் பிரஸ் மீட் சொல்லும் பொழுதே எங்களுடைய தளபதி வந்து இந்த நேரத்துக்கு கரூருக்கு வருவார், இந்த இடத்துக்கு வருவார், பேசுவார் அப்படிங்கறது அவரே பேசியிருக்காரு. அதையும் நீங்க வேணா பாத்து. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. அப்ப இதற்கு முன்னாடி போட்ட கூட்டங்களையும் இறப்புகள் என்பது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சரி இது சதி செயல்னு சொல்ற 41 பேர் இறந்ததுங்கிறது ஏதோ செந்தில் பாலாஜி அவருடைய சதி செயல், திமுக சதி செயல், ஸ்டாலினுடைய சதி செயல்னு சொல்றீங்கல்ல. இதற்கு முன்னாடி போட்ட கூட்டங்கள்ல 5 பேர் செத்து போயிருக்காங்க, 2 பேர் செத்து போயிருக்காங்க, 3 பேர் செத்து போயிருக்காங்கல்ல. இப்ப இதெல்லாம் யார் பண்ண சதி செயல்பா? அப்ப இது சதி செயல்னாக்கா அதுவும் சதி செயலா தான் இருக்க முடியும். இன்னொன்னு காவல்துறை இன்னைக்கு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில். அதாவது விஜய்க்கு இந்த வழியில தான் விஜயனுடைய அந்த கேரவன் வண்டி வரணும், அந்த பஸ் வரணும் அப்படின்னு போலீஸ் போட்டு கொடுத்த ரூட்ல வந்திருந்தாக்கா இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது. விஜய் காவல்துறை போட்டு கொடுத்த அந்த பாதையில வராம ஆப்போசிட் பாதையில விஜய் வந்தார். அதுதான் இதற்கான மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது. இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான காரணமாக அமைந்தது இன்னைக்கு நீதிமன்றத்தில் காவல்துறை பதிவு பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னாக்கா விஜய் சைட்ல இருந்து போன வழக்கறிஞர் அதை மறுத்து பேசிருக்கணும்ல, மறுத்து பேசி அதற்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கணும்ல. இல்லைங்க இந்த பாருங்க காவல்துறை போட்டு கொடுத்த மேப் வந்து இருக்கு பாருங்க, வரப்போற ரூட்டு எங்க தளபதி வந்த ரூட் இந்த பேருக்கு பாருங்க, நாங்க வந்து ரூட்டு அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானாங்க, காவல்துறை போய் சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க மறுத்து பேசிருக்கலாமே, அல்லது அது பொது வழியிலாவது நீங்க செஞ்சு பேசிருக்கலாமே. அதை அப்ப எதுவுமே பண்ணலையே. அப்ப காவல்துறை போட்டு கொடுத்த ரூட்ல வராம விஜய் என்ன பண்ணிருக்காங்க, வாலண்டியராக எங்கு போனால் கூட்டம் அதிகமாக வரும், நம்முடைய பஸ்ஸை வந்து எங்க போனாக்கா இந்த மக்கள் ஒரு ஜாம்பி மாதிரி வந்து சுத்திப்பாங்க, அதுல நம்ம பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாம் வரும்போது நாம மட்டும் இப்படி உட்காந்துக்கிட்டு அதை ரசிக்கிற ஒரு சாடிஸ்ட் மனநிலையில இருந்து இதை நம்ம ரசிக்கிறதை எப்படி பார்க்க முடியும். அப்ப இந்த ரூட்டுக்குள்ள போனா அது நடக்கும். அஸ் யூசுவல் போலீஸ் போன ரூட்டுக்குள்ள போனோம்னாக்கா அது அமைதியா வழக்கம் போல போயிட்டு வழக்கம் போல பேசிட்டு போற ஒரு கூட்டமா தான் அமையும். அப்ப அது இல்லாம ஒரு நாம் எதிர்பார்க்கிற ஒரு அலையான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஹீரோவாக ஒரு பீட்பராக நான் தெரியணும்னாக்கா அது இப்படி போனா தான் முடியும் என்கிற ஒரு சாடிஸ்ட் மனநிலை உள்ள விஜய் அவங்க போட்டு கொடுத்த ரூட்ல போகாம ஆப்போசிட் ரூட்ல போயிருக்காரு என்கிற தகவலை அந்த செய்தியை ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நேற்றோ முந்தா நாளோ தாவேக்காவை சார்ந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் அவர் வந்து இந்த இறப்புக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து விட்டார் போன்ற செய்திகள் வந்து நியூஸ் சேனல்ஸில் கார்டெல்லாம் போட்டிருந்தாங்க, அவருடைய ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க, அவர் எழுதி வச்ச லெட்டர்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. எனக்கு ஆதவ அர்ஜுனா இதற்கு பின்னாடி ஒரு வன்முறையை ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய வேலையை அந்த ட்வீட்லேருந்து பார்க்குறாரு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சு போச்சு. அதோட அங்கே பஸ்ஸை வந்து முன்னாடியே நிப்பாட்டிருக்காரு
அப்படிங்கிறது உள்ள வரக்கூடாது, முன்னாடி நிப்பாட்டணும்னு சொன்ன காவல்துறையினுடைய பேச்சை மீறி உள்ள கொண்டு வந்தது ஆதவர்ஜுனா தான் அப்படிங்கிறதும் கோர்ட்ல சொல்லிட்டாங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து வேற ரூட்ல வர வச்சிருக்காங்க, இதெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கூட்ட நெரிசலுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத காவல்துறை இன்னைக்கு எடுத்து வச்சிட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்ப இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டார்ல, இதன் மூலமாக இந்த இந்த புரட்சி, இந்த புரட்டாசின்னு பேசினால இதை இந்த இறப்பை வைத்து முன்னெடுத்து இன்னும் பெரிய வன்முறையை கலவரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள தூண்டலாம் என்று ஆதவர்ஜுனா எண்ணி யாரோ ஒருத்தர் பிடிச்சி தாவேகா நிர்வாகி போன்று அல்லது தாவேகா உறுப்பினர் போன்று அல்லது உறுப்பினரையே பிடிச்சி அல்லது பிடிக்காமலோ அவர் வந்து ஏன் தற்கொலைக்கு தூண்டி அல்லது பணம் கொடுத்து நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் மறைமுகமாக மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி அவர் தற்கொலை செய்திக்கு வச்சு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வன்முறையை, ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை ஏன் ஆதவர்ஜுனா பார்த்திருக்க கூடாது, இந்த சதிச்செயலை ஏன் ஆதவர்ஜுனா செஞ்சிருக்க கூடாது சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? இந்த ட்வீட்டை ஆதவர்ஜுனா போட்டிருக்காரு அப்படின்னாக்க விஜய்க்கு தெரியாம இருக்காதுல்ல. ஒருவேளை விஜய்க்கு தெரிந்திருந்தால் இதை கண்டிச்சிருப்பார்ல பொதுவெளியில, அல்லது இப்படியாப்பட்ட ஒரு வன்முறையை கலவரத்தை தூண்டும் வேலையை ஒருத்தர் செய்யறாருனாக்கா கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப திமுகவில் இருக்காங்க அப்படின்னாக்கா திமுகவில் யாரோ ஒரு சிலர் இந்த மாதிரியான ஒரு ட்வீட் போடுறாங்க தலைமையை மீறி, எனக்கா இது தமிழ்நாட்டில் வன்முறை கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு வேலை. இப்ப அந்த தாவேகா கட்சியில் யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க தொண்டர்களாக? பூரா ஸ்கூல் படிக்கிற பசங்க, 6வது 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஓட்டு போடக்கூடிய வயதே வராத 16 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் ஏதோ ஒன்று பண்றான் அல்லது ஏதோ ஒன்று பண்ணிக்கிறான் அல்லது ஏதோ ஒன்று தெருவில் இறங்கி ஒரு கும்பலா ஒரு மாப் மென்டாலிட்டி. எனக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்குள்ள இருப்பான், அவன் இன்ஸ்டாகிராம் குரூப்புக்குள்ள இருப்பான், டெலிகிராம் குரூப்புக்குள்ள இருப்பான். அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனா போயிருக்கு, அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் வெளில வந்திருக்கு, இன்னைக்கு எல்லாம் பப்ளிக் ஆயிருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு 100-200 பேர் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், போனா வருமா என்ன? அப்ப இவன் யாருடைய வாழ்க்கையை சீரழிக்க பார்க்கறான்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய வாழ்வை சீரழிக்க பார்க்கறான். இந்த மாணவர்களையோ இந்த இளைஞர்களையோ நான் எந்த வகையிலும் குறை சொல்ல மாட்டேன். விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களாக இருக்காங்கல்ல, அவங்கள எந்த குறையும் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அந்த வயசுல அவன் யாரோ ஒருவருக்கு ரசிகராகத்தான் இருப்பான். அந்த தலைமை பொறுப்புல இருக்காங்களா, அந்த ரசிகர் வந்து யாரை தலைவனா ஏத்துக்கிறானோ அந்த தலைவன் அந்த ரசிகனை சரியாக வழிநடத்த வேண்டும். இப்ப கமல் எடுத்துக்கங்க, கமல்கிட்ட எனக்கு நிறைய விமர்சனம் இருக்குங்கிறது வேற. ஆனா இந்த மாதிரி கலவரம் வன்முறையை தூண்டக்கூடிய வேலைகளை தன்னுடைய ரசிகர்களை ஒருபோதும் அவர் திருப்பி விட மாட்டார். ஏன் ரஜினிகாந்தை எடுத்துக்கங்க, ரஜினிகாந்த் மீது நமக்கு விமர்சனம் இருக்கு, ஆனா தன்னுடைய தொண்டர்களை ஒருபோதும் இந்த மாதிரி வன்முறையை நோக்கியோ கலவரத்தை நோக்கியோ திருப்பூர் வேலையை ஒருபோதும் ரஜினிகாந்த் செஞ்சது கிடையாது. ஏன் அஜித் எடுத்துக்கங்க, அஜித்துக்கு இல்லாத ஃபேன்ஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரசிகர்கள் பட்டாளத்துல அஜித்துக்கு உள்ள ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஹார்ட் கோர் ஃபேன்ஸை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அஜித்தே கடவுளேங்கிற வசனம் எல்லாம் அஜித்து கிட்ட தான் வந்தது. இன்னைக்கு விஜய கடவுளும் கத்திட்டு இருக்கலாம் வேற விஷயம். ஆனா அது எங்கேருந்து வந்ததுன்னா அஜித்து கிட்ட இருந்து வந்தது தான் அது, அஜித்தே கடவுளேங்கிற வசனம்லாம். அந்த அளவுக்கு அஜித்துடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் கோரான ஃபேன்ஸ். அஜித் நினைச்சாருனாக்கா தன்னுடைய ஃபேன்ஸை, அவருக்கு இல்லாத ஃபேன்ஸ் கிடையாது, விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸை விட ரொம்ப அதிகமான அளவுல அஜித்துக்கான ஃபேன்ஸ் இருக்கு. அவர் நினைச்சிருந்தாருனாக்கா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ட்வீட் போதும்பா, ஒரே ஒரு ட்வீட் போதும், அல்லது ஏதோ ஒரு பொதுவெளியில ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஒன்ன தூவி விட்டாருனாக்கா ஈஸியா அந்த இளைஞர்களை ஒரு கலவரத்தை நோக்கி வன்முறையை நோக்கி ஈஸியா ஒரு திருப்பி விடலாம். ஆனா ஒருபோதும் ஒரு செஞ்சது கிடையாது. ஆனா இங்க ரசிகர், விஜய் ரசிகர்களுடைய, விஜயனுடைய ரசிகர்களை வன்முறையை நோக்கி கலவரத்தை நோக்கி தான் கட்சிக்குள்ள உள்ள தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தேர்தல் பொதுச் செயலாளர் என்ற முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆதவர்ஜுனா அந்த ரசிகர்களுடைய, இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கலவரத்தை நோக்கி வன்முறை நோக்கியும் நகரத்துல ஒரு ட்வீட்டை போடுறானாக்கா அப்ப அந்த ரசிகர்கள் தலைவனாக ஏற்றிருக்கக்கூடிய விஜய்க்கு இந்த பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? அந்த விஜய் இந்நேரம் நடவடிக்கை எடுத்து, ஆகா இவன் ரசிகர்களை வந்து காவு வாங்க வந்திருக்கான், எனக்கே தெரியாம கட்சிக்குள்ள பெனட்ரேட் ஆயிருக்கான், இதற்கு முன்னாடி விசிகாக்குள்ளேயும் அப்படிதான் போயிருக்கான், அங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு கழுத்தாமலோட சேர்த்து அடிச்சு விரட்டி விட்டாரு, அதே வேலையை தான் இங்கேயும் பார்க்க வந்திருக்கான். இவன் விசிகாவுள்ள போயிட்டு வந்தவனே விசிகாவுக்குள்ள உள்ள விசிகா, அதாவது தலைவர் திருமாவளுடைய படத்தை டிபியா வச்சுட்டு விசிகாவுல அவங்க உறுப்பினராகவே இருக்காங்க, விசிகாவோட உறுப்பினராகவே இருந்துகிட்டு ஆதவர்ஜுனாவை திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், விஜயை திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க இது திமுகவோட சதி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சில ஆக்கங்கிட்ட கூவைகள் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு சில பேர் வந்து பதிவுகள் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாரு, திலீபனுடைய நிகழ்வு அன்னைக்கு மீட்டிங், வீரவணக்க நாளைக்கு மீட்டிங் போட்டு பேசுறாரு. சில பேர் நம்ம கட்சியிலே விஜய் விஜய்னு பேசிட்டு இருக்கான், விஜய்னு பேசினாக்க ஓடி விடுங்கிறான் அப்படிங்கிறாரு அவரு. விஜய்னாக்கா ஓடி போயிடு, இங்க இருக்காத
போயிடு, இது ஒரு ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இது அப்படின்னு சொன்னார். ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விசிகாவில் இருந்து சில பேர் இந்த மாதிரி போற சூழல் இருந்தாங்க. அப்ப நான் தான் சொன்னா போனா போய் தொலைட்டுன்னு சொன்னா அவரே அந்த வீடியோல பேசியிருக்காரு. அந்த மீட்டிங்ல நீங்க வேணா எடுத்து போட்டு பாருங்க. அந்த வீடியோ நம்ம அறிவி சேனல்ல கூட அந்த வீடியோ கிடக்கு, நீங்க வேணா எடுத்து பாருங்க. சொல்லியிருக்காரு. ஆமா, அப்ப நிறைய பேர் போனாங்க, விஜயகாந்த் கட்சி நோக்கி போனாங்க. அது ஒரு ஃபில்டர் ப்ராசஸ், அது நடக்கணும், அப்பப்ப நடக்கணும். அவன் நமக்கு தேவையும் இல்லை, அவனை உள்ள வச்சுக்கிட்டு நம்மளால எந்த ஒரு ஆக்கமான செயலையும் செய்ய முடியாது, அந்த ஆக்கம் கூட்ட கூவ போறதா நல்லதுன்னு அவரே பேசியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்குனாக்கா விசிகாவில் தயவு செஞ்சு தலைவருடைய போட்டோ வச்சுக்கிட்டு நீங்க உறுப்பினர் கார்டை வாங்கி வச்சுட்டு தயவு செஞ்சு தலைவருக்கு இதமான இழிவை ஏற்படுத்தாதீங்க. போறனா தயவு செஞ்சு போய் தொலைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு தலைவர். இப்ப விசிகாவில் இருந்துட்டு வரும்பொழுது அவன் இவ்வளவு பெரிய வேலைகளை உள்ள இருந்து பேரவளா நிறைய பேரை வெளில எடுத்துட்டு வந்து இந்த வேலையை பார்க்கறானாக்கா, அப்ப நம்ம கட்சிக்குள்ளேயும் வந்து இதே வேலையை பார்க்கறானா, நம்ம ரசிகர்களை அவன் வந்து ஒரு கலவரக்காரர்களாக வன்முறைக்காரர்களாக தூண்டி அவனுடைய வாழ்க்கையை குழி தோண்டி போட்டு புதைக்க பார்க்கறானே, ஆஹா இவன் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாப்ல விஜய் வரைக்கும் எதுவும் எடுக்கலையே. சரிங்க, 41 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்குல்ல, அந்த குளறுபடிகளுக்கு யார் இருக்காங்க? அட்லீஸ்ட் அந்த மாவட்ட செயலாளரையாவது மாத்தணுமா இல்லையா அந்த கட்சிக்காரன்? 41 உசுருங்க. எந்த நடவடிக்கை கட்சியிலிருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? திமுகவில் பாருங்க, ஒரு பிரியாணி கடையில் ஒரு சண்டைனாக்கா முதல்வர் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து நேரடியாக மன்னிப்பு கேட்கிறாருங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினதுக்கு அந்த கட்சியில உள்ள அக்கா கனிமொழி அக்கா வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தூக்கி 6 மாசம் உள்ள போட்டாங்க, 7 மாசம் தூக்கி உள்ள போட்டாங்க. எவ்வளவு கட்சியை விட்டு கட்சி நடவடிக்கை எடுத்தாங்க, தற்காலிக நீக்கம்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க. திரும்ப கட்சியில சேர்த்தாங்க. கட்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வருது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் பொழுது ஒரு 6 மாசமா நம்ம தள்ளி வைப்பாங்க, தள்ளி வச்சு நம்மள கேஸ் போட்டு உள்ள போட்டுருந்தாங்க. யாரோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு இந்த கட்சியோட தலைவர் வந்து மன்னிப்பு கேட்கறாங்கல்ல, இந்த கட்சியினுடைய முக்கிய மாநில நிர்வாகிய ஒரு தப்பு பண்றானாக்கா அந்த கட்சியோட தலைமை மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? இது வரைக்கும் ஒரு மன்னிப்புமே கேட்கவே இல்லை. இதுக்கு பேர் கட்சியா? இன்னும் நிறைய பேர் வந்து இல்ல இது வந்து திமுகவுடைய சதிங்க, இது உங்களுக்கு யாரும் தெரியாது, திமுக பயங்கர சதி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விஜய் வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட இடமே வேற. விஜய் கட்சியில இருந்து இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா இருக்கு பாத்தீங்களா, அங்கதாங்க பர்மிஷன் கேட்டாங்க. அங்க பர்மிஷன் கொடுத்திருந்தாக்கா இவ்வளவு பிரச்சனைக்கு வேலையே கிடையாது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த விகடன்ல இருந்து கூட போய் கவர் பண்ணி போட்டுருந்தாங்க. அங்க கேமரா வச்சுட்டு பாருங்க, இது பெரிய இடமா இருக்கு, இங்க கொடுத்துருக்கலாம் பர்மிஷன், ஏன் கொடுக்கலன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சோகப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அங்க போனோம்னாக்கா அங்க என்ன இருக்குனாக்கா, அவங்க கேட்ட இடத்துல ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு சிலை இருக்கு, அதுவும் கூண்டு வைக்கப்படாத ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய நிக்கிறது மாதிரியான ஒரு சிலை இருக்கு. யோசிச்சு பாருங்க, அங்க கொண்டு போய் பஸ் நிறுத்தி விஜய் பேசுறாருனாக்கா அங்க நின்ன கூட்டம் அந்த ஜெயலலிதாவுடைய சிலையை சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சிலை மேல ஏறி இருப்பானுங்க, கை மேல ஏறி இருப்பானுங்க, அவங்க தலைமையில ஏறி உட்கார்ந்து இருப்பானுங்க, மரத்துல ஏறுறவனுங்க, டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறுறவனுங்க. ஜெயலலிதாவுடைய சிலை உணர்வுனாக ஏறாம விட்டுருவாங்களா? அவனுங்களுக்கு ஏதோ ஒன்று ஏறுறதுக்கு ஒரு இடம் வேணும். அங்கதான் பஸ் நிப்பாட்டிட்டு அவர் பிரச்சாரம் பண்ண போறாருனாக்கா அங்க உள்ள ஜெயலலிதா சிலை மீது ஏறுவாங்களா மாட்டாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு இது ஏதோ கம்பைன் பண்ணி பேசணுங்கிறதா சொல்லல. அந்த லைட்டர்ஸ் ரவுண்டான என்ன பிரச்சனைனாக்கா, ஜெயலலிதாவுடைய சிலை கூண்டு வைக்கப்படாத ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த சிலையை அவங்க ஏறி உடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, யோசிச்சு பாருங்க. கரூர்ல எந்த அளவுக்கு திமுக காரங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு அதிமுக காரங்க உண்டு. இப்ப ஜெயலலிதாவோட சிலை உடஞ்சிச்சுனாக்கா அந்த டைம் அட் த சேம் டைம் அங்கேயே மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கும். டிவிகே காரவங்களுக்கும் அதிமுக காரவங்களுக்கும் பெரிய கலவரம் வந்திருக்கும். அதிமுக காரவங்க டிவிகே காரவங்கள டீல் பண்ணாங்கனாக்க என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வந்திருக்கிறது பூரா சிண்டு சிடுசுங்க பொடுசுங்க தான் வந்திருக்கிறது. அதிமுக காரங்க உங்களுக்கே தெரியும், அவங்க காலகாலமா அதிமுக இருக்கிறவங்க. அதிமுக அங்க இருக்கிற ஜெயலலிதா செலவுக்கு ஏதாவது ஆகாம இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? தாவேக்கா காரவங்களை உள்ள விட்டாக்கா ஏதோ நடந்திருக்கணும்ல. அப்ப நடந்திருந்தாக்க மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்கும்ல அதிமுக காரங்களும் தாவேக்கா காரங்களுக்கும். அப்ப போலீஸ் உள்ள தடியடி நடத்தினாக்க என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. இதை விட அதிகமான இறப்புகள் நடந்திருக்க கூடும். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால், அங்க பர்மிஷன் கொடுத்திருந்தால், இதையெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு தான் அங்க பர்மிஷன் கொடுக்காம இந்த இடத்துல அவங்க பர்மிஷன் கொடுத்தது. அப்ப இந்த இடத்துல பர்மிஷன் வேணும் என்று கேட்டது யாருனாக்கா ஆதவர்ஜுனா. அப்ப ஆதவர்ஜுனா கிட்ட நான் சொன்னல, இந்த கலவரத்தை இந்த மாதிரி ஏதோ ஒரு கலவர நோக்கு ஒன்று வேணும், அதை வச்சுதான் கட்சி வளரும் என்கிற ஆர்எஸ்எஸ் அதே ஐடியாலஜி பிடிச்சிட்டு வந்தவர் தான் ஆதவர்ஜுனா. அதனாலதான் இந்த இடத்துல பண்ணோம்னாக்க ஆட்டோமேட்டிக்கா பசங்க இருந்து சிலையை உடைச்சிருவானுங்க. உடைச்சாங்கனாக்க அதிமுகவும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப ஈஸியா பழைய தூக்கி திமுக மேல போடலாம். பாருங்க, ஆளுங்கட்சி வழக்கம் போல ஆளுங்கட்சி கண்ட்ரோல் பண்ணல, காவல்துறை மிஸ் பண்ணிருச்சு, அவங்களுடைய டியூட்டில இருந்து மிஸ் ஆயிட்டாங்க. அதனால அதிமுக உங்களுக்கு கலவரம் வந்துருச்சுங்க. அது ஆட்சி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது இவங்களுக்கு கலவரம் ஆயிடுச்சு. அப்ப ஈஸியா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அங்க இருக்கு, அல்லது கலவரம் வரக்கூடிய சூழல் அங்க இருக்கு என்பதை தெரிந்து கொண்டுதான்
ஆதவர்ஜுனா அங்க பர்மிஷன் கேட்டது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போலீஸ் அங்க பர்மிஷன் கொடுக்காம, ராஜா உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ அங்கிட்டு போய் சேட்டை காமன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனது. அப்ப இடத்த மாத்திட்டாங்களே என்று தெரிந்த ஆதவர்ஜுனா இங்க இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் என்று யோசிச்சுதான் 12:45 வர வேண்டியவரை நைட்டு வர வைக்கிறதுக்காக முன்னாடியே காலையில போக்கஸ் லைட் இறக்கிட்டாங்க. மதியமே பேசுறத பிளான் படி வரதா இருந்தாக்கா எதுக்கு நீ போக்கஸ் லைட் வைக்கிற? அப்ப போக்கஸ் லைட் இறக்கிருக்கனாக்கா அப்ப 12:45 டயத்தை வாங்கிட்டு நைட்டு வர வைப்போம், அதுக்குள்ள கூட்டம் இதுக்குள்ள எகிரிடுவீங்க. அப்போ வரும்பொழுது நம்ம உள்ள பஸ் விட்டோம்னாக்கா இந்த கூட்டத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பிரிங்கிடுவாங்க என்பதை முன்புரிதலோட தெரிஞ்சுட்டு தானப்பா நீ செஞ்சிருக்க. எப்படி நம்ம யோசிக்கலாமா கூடாதா? ஒரு 25 பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூரா அவங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதை விட்டு போடும்பொழுது சிஎம், டெபுட்டி சிஎம், அவங்களுடைய குடும்பத்தை, தமிழ்நாட்டு காவல்துறையை அவங்கெல்லாம் வந்து பாம் வச்சு தகர்த்துருவேன், பிளாஸ்ட் பண்ணிடுவேன், அருவாள் எடுத்து வந்து மண்டையிலே வெட்டிடுவேன், இந்த மாதிரியான வார்த்தை ரொம்ப குரூரமான ஒரு கொலைகாரர்கள் பயன்படுத்தக்கூடிய குரூரமான ஒரு வில்லனை காமிப்பாங்கல்ல, அவங்க பயன்படுத்தக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி அதுவே சென்சாரில் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, எல்லாம் பீ போட்டுருவாங்க. அப்படியாப்பட்ட வார்த்தைகளை வீடியோவில் பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான், கொலைகாரனாக மாறி பேசிக்கிட்டு இருக்கான். பூரா யாருனாலும் சின்ன சின்ன சில்லுண்டுகளா இருக்காங்க. 25 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வீடியோ போட வச்சது யாருனாக்கா இந்த பிஆர் டீமுகள் தான் போன் பண்ணி, அல்லது இந்த ரசிகர் மன்றங்களை இந்த ஆதவர்ஜுனா கைக்குள்ள வச்சுக்கிட்டு இதன் மூலமாக இந்த ஒண்ணுமில்ல அந்த நாம் தமிழ் கட்சியில் பண்ணுவாங்கல்ல, ஒரு செய்தியை போடுவானுங்க, இவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே ஃபார்மெட் தான் இவனும் பயன்படுத்திருக்காப்புல. அந்த மாதிரி பயன்படுத்தி இவங்களெல்லாம் பேச வச்சு இன்னொரு பக்கம் ட்வீட்டை போட்டு அப்புறம் தன்னுடைய ஃபேக் ஐடிஸ், தன்னுடைய பிஆர்டி மூலமாக உருவாக்கப்பட்ட ஃபேக் ஐடிஸை வச்சு இவர் போட்ட அந்த புரட்சி அழைப்பை அவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த ஃபேக் ஐடிஸ் வந்து வாங்க அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி இப்போ இந்த பசங்களை வச்சு வீடியோ போட வச்சு ஒன்று திரட்டல் பண்ணி ஒரு வன்முறையை கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்கள், குறிப்பாக விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவருடைய வாழ்க்கையை சீரழிச்சு அவங்களுடைய ஃபியூச்சரை குளிதோண்டு போட்டு புதைக்கிற வேலையை இங்கே ஆதவர்ஜுன் பார்த்துருக்காப்புல இல்லையா? அதை அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆதவர்ஜுனாவுக்கு இந்த விஜயோட ரசிகர்களை கூட்டி ஒரு புரட்சி பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இருக்கு, சக்தி இருக்கு அப்படின்னா, ஏப்பா அந்த புரட்சியை நீட்டுக்கு எதிராக வரும்பொழுது ஒன்றிய அரசுக்கு எதிராக பண்ண வேண்டியதானே பண்ணி. இப்போ விவசாய சட்டம்னு வரும்பொழுது அப்படியே அதை ஒன்று திரட்டுன்னு சரி விவசாய சட்டம் முன்னாடி வந்தது, அதை விட்டு இப்படி நீட்டுக்கு எதிராக பண்ணலாமே. இப்போ மாணவர்களே உங்களுடைய படிப்புக்கு எதிராக தான்ப்பா வருது நீட்டு, நம்ம தலைவரும் தளபதியும் வந்து நீட்டு எதிர்க்கிறாப்புல, வாங்க நீட்டுக்கு எதிராக போராடுவோம், புரட்சி ஏற்படுத்துவோம், அங்கே போய் பண்ணு, தமிழ்நாட்டுக்கான நிதியை தரமாட்டாங்கப்பா, வாங்கப்பா. அது ஒருவேளை நாம ஃபியூச்சர்ல வந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை தான், தமிழ்நாட்டு நிதி வந்தால் தான் இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள் வாழ முடியும், நீங்க வாங்க அதுக்கு ஒரு புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக புரட்சி பண்ணாரா? புதிய கல்விக் கொள்கை என்று வரும்பொழுது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நிதியை தருவணும் ஒன்றிய சொல்லும் பொழுது அது எப்படிப்பா புதிய கல்விகளை நாம ஏற்றுக்க முடியும்? ஏன்னா புதிய கல்விக் கொள்கை என்பது பெரியார் இருக்கும் பொழுதே அதை கொண்டு வர முயற்சி செய்தார்கள், ராஜகோபாலாச்சாரி கொண்டு வர முயற்சி பண்ணாரு. அப்ப பெரியார் அடிச்ச அடியில ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் பதவியை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க கொல்லப்புறம் வழியாக ஓடியவர் தான் ராஜகோபாலாச்சாரி, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்ப புதிய கல்விக் கொள்கையை பெரியார் அந்த அளவுக்கு எதிர்த்தாருங்கிற வரலாறு தெரியுமா உனக்கு? அதே புதிய கல்விக் கொள்கை இப்போ வரும்பொழுது பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்றியா, அவர்களுக்கு அதே புதிய கல்விக் கொள்கை வரும்பொழுது அதற்காக நீ புரட்சி பண்றதுக்கு கூட்டத்தை கூட்டினியா? இப்ப எதுக்கு புரட்சி பண்றது கூட்டு? 41 பேர் செத்து போயிட்டாங்க, மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, 41 பேர் செத்து போயிட்டாங்களே உன் கூட்டத்தினோட வந்தாங்க, நீ பட்டுக்க வெக்கமான சூடு சொரணை எல்லாம் அவங்க யாருன்னே தெரியாதுன்னு போய் கோர்ட்ல பேசிட்டு இருக்கீங்க. அது அவங்க யாருன்னே தெரியாதுங்க எங்களுக்கு, நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அவங்க எப்படிங்க என் கட்சிக்காரனே கிடையாது, என் கட்சிக்காரன் நான் எப்படிங்க ஏத்துக்கிறது? ஐடி கார்டு வச்சிருக்காங்க, அது எப்படிங்க நாங்க ஏத்துக்கிறது? நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. செத்து போனவங்க யாரோ ஒருத்தவங்க, அல்ல எங்க செத்தாங்கன்னு எங்களுக்கே தெரியாது, எங்கேயோ செத்து போனவங்கள ரோட்ல செத்து போய் கிடந்தவங்கள தூக்கி கொண்டாந்து திமுக காரங்க உள்ள போட்டு எங்க கூட்டத்தில் செத்தாங்கன்னு காமிச்சிருக்காங்க. இப்படியே பேசுறாங்க தாவேக்காவை சேர்ந்த வக்கீல்கள், இது அப்படியே பேசுறானுங்க, கோர்ட்டு வாசல்ல நின்று பேசுறாங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க எங்க செத்தாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இத தாவேக்காவினுடைய வக்கீல்கள் யாரு? ஆதவர்ஜுனாலும் விஜயாலும் அனுப்பப்பட்ட, புசியானந்தாலும் அனுப்பப்பட்ட வக்கீல்கள் அப்படியே கோர்ட்டு வாசல்ல பிரஸ்ல சொல்லியிருக்கானுங்க. இப்ப இவங்களை பாக்குறது தான் நீங்க கிளம்பி போறீங்களா? வண்டி வண்டியா ஊர் ஊரா கட்டிக்கிட்டு கை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வேலையை விட்டுட்டு படிப்பை விட்டுட்டு இங்க இருந்து தலைவர் வர்றாரு, தளபதி வர்றாரு, கடைசி செத்து போனாக்கா நீ யாருன்னு தெரியலங்கிறான், அனாத பணம்னு சொல்றான், யாருன்னே தெரியலங்கிற. ஒரு மாவட்ட செயலாளர் கூட வந்து நிக்கல உன்னுடைய இறப்புக்கு, நீ போய் அங்க நிக்கிற, என் தலைவன் வர்றான், தளபதி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிற. நான் உன்னை குறை சொல்லல ராஜா, ரசிக மனப்பான்மை இருக்கும், நானும் அந்த வயசுல ரசிக மனப்பான்மையில் இருந்தவன் தான். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ யாருக்கு வேண்டுமானாலும் ரசிகராக இரு, எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஓட்டுரிமை இருந்தால் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் நீ உன்னுடைய ஓட்டை போடு, எந்த கட்சிக்கு எதிராக வேண்டுமானாலும் யூடியூப் சேனல்ல பேசு, உன்னுடைய இன்ஸ்டாவில் பேசு, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக இந்த கட்சி ஆதரி இந்த நடிகருக்கு ரசிகராக நான் சொல்லவே மாட்டேன் ஒருபோதும். என்னன்னாக்கா இந்த மாதிரி கூட்டத்தில் சிக்கிட்டு உசுர விடாத, அதனால வீட்டில் இரு, யூடியூப்ல வருது
அதுல ரெண்டு ஜூம் பண்ணி உன் தலைவனை நீ கிட்டக்கே பார்க்கலாம், முத்தம் கொடுக்கலாம், லிப்கிஸ் அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் உன் தலைவனை. நீ அதுக்காக அவ்வளவு தூரம் போய் மெனக்கட்டு உசுர கொடுக்கிற அளவுக்கான ரிஸ்கை தயவு செஞ்சு எடுக்காதுன்னு சொல்றேன். புரியும்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ந்து இந்த வன்முறையை தூண்டுகிற வேலையை பார்க்கிற ஆதவ அர்ஜுனாவின் மீது தமிழக அரசு, காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனே நடவடிக்கை எடுக்கலனாக தவறான முன்னுதாரணமாக ஆயிடும். அதனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீது, தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது இந்த அரசு முழு கவனத்தையும் செலுத்தக்கூடிய அரசாக இருப்பதனால் அந்த அரசாங்கத்திடம் அந்த மாணவர்களுடைய, இளைஞருடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற RSS கைக்கூலிகளை தயவு செய்து கைது பண்ணி சட்ட நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளுமாறு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இந்த மாணவர்களுடைய நலன் கருதி உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம்.